அடுத்து சட்டசபையில அப்பாவு ஐயா கெக்க பக்கன்னு சிரிச்சார். என்னன்னா வேல்முருகன் அண்ணாச்சி ஒரு லிஸ்ட போட்டு இது ஊரா போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் கேட்க, அமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல, அப்பாவு ஐயா சிரிக்க, நமக்கெல்லாம் போங்க. 2001 தொடர்ந்து என்னுடைய பண்ருட்டி பகுதிக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அது கடந்த கால தலைவர் கலைஞர் ஆட்சி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்முடைய ஆட்சி வந்த பிறகு, மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அதிகாரி பெருமக்கள் வந்து என்னை இடத்தை தேர்வு செய்ய அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று காண்பித்தேன். ஆனால் இதுவரையில் பண்ருட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகம் தொடங்கப்படவில்லை. தொடங்குவதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தொடங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தற்போதுதான் இதை என் கவனத்துக்கு கொண்டு வருகிறார். இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் அதிகாரிடத்தில் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் எப்பொழுதுமே போர்க்கால அடிப்படையில் தான் நம்முடைய வேல்முருகன் இயங்குகிறார் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் பெரிய போராளி, அதனால தான் போர் வார்த்தை இல்லாமல் பேச முடியாது.